Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 7/3/2024 வெள்ளிக்கிழமை, மிருகசீரிஷம் நட்சத்திரம். அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது லக்னம் மேஷம், ராசி மீனம். எப்படி இருக்கும்? முதலில் 1, மேஷம் என்றால் செவ்வாய், மீனம் என்றால் குரு, குருவினுடைய வீடு. தனுசு மீனம் குருவின் வீடு, குருவினுடைய வீடு. இந்த செவ்வாயும் குருவும் நட்பா பகையா? நட்பு. நட்பு என்றால் பாஸ் மார்க் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அதிமுக்கியம் அதுதானே. நீங்கள் மனதில் நினைப்பதை, மனதில் விரும்பியதை செய்வதென்று சொன்னால் களைப்பு இருக்காது, உயர்வு இருக்கும். விரும்பிய வேலையை ஒருவர் செய்தால் நேரம் போவதே தெரியாது. இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அனுபவம். லக்னமும் ராசியும், லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் நட்பு கிரகங்களாக இருந்தால் இந்த நிலை சித்திக்கும். அந்த வகையில் இவர்கள் முதற்கட்ட தேர்வில் பாஸ். அடுத்து சந்திரன் அமர்ந்த இடம் ராசி. சந்திரன் கடகத்திற்கு உரியவன், அது சர வீடு. அந்த வீட்டிற்கு உடையவன் அமர்ந்த இடம் உபய வீடு. சரத்துக்கு உபயம் அற்பம். இது என்ன செய்யும்? அவ்வப்போது சோம்பேறித்தனத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். உடனடியாக செய்ய வேண்டிய வேலையை கூட ஒத்தி போட்டுக்கொண்டே போவார்கள். ஒரு சிலர் பார்த்தால் காலையில் 10 மணிக்கு வருகிறேன் என்று சொல்வார்கள், 12 மணிக்கு வருவார்கள். வந்தவர்கள் வந்ததும் என்னை மன்னித்து விடுங்கள், தாமதமாக, அதெல்லாம் சொல்ல மாட்டார்கள். ஏதோ அது ஒன்றுமே இல்லாத விஷயம் போல் மற்ற விஷயங்களை பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு குண இயல்பு இவர்களுக்கு உண்டு. இந்த குணத்தால், இந்த நடவடிக்கையால் சில துன்பங்களும் உண்டு, அதுவும் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இவர்களுக்கு இருக்கிறது. வேகம் வீரம் பஞ்சமில்லை. அந்த வேகம் மற்ற விஷயங்களை செயல்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகள், திட்டங்கள் அற்புதமாக தீட்டப்படும். ஏனென்றால் இவர்கள் அறியாதது ஒன்றுமில்லை. ஞானவான்கள். எந்த விஷயத்திற்கும் ஒரு தீர்வை காண இவர்களுக்கு முடியும், தன் விஷயத்திலும் பிறர் விஷயத்திலும். இதன் காரணமாக பலரும் இவரை மிகவும் விரும்பி வந்து கேட்பார்கள், யோசனை கேட்பார்கள். அறிவுடையவர்கள் இவர்கள் அறிந்திராத விஷயங்களே இல்லை என்று சொல்லலாம். எதை கேட்டாலும் அதற்கு பதில் சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட இவர்களுக்கு ஏதொரு குறையும் சொல்ல முடியாது, குறை இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் வேண்டும். அந்த ஒரு விஷயம் இவர்களை பாடாய்படுத்தும். அது என்ன? சோம்பேறித்தனம். சொன்னதை சொன்ன நேரத்தில் செய்யாமல் போவது. இந்த இரண்டும் தான் இவர்களை கெடுக்கிறது. மற்றபடி அறிவு உண்டு, ஆற்றல் உண்டு, நற்குணம் உண்டு. இவர்களை பார்த்தாலே மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் பிறருக்கு தோன்றும். அப்படிப்பட்ட உருவ அமைப்பு உண்டு. ஆனால் வேண்டாத இந்த 2 விஷயங்களால் பல கஷ்டங்களை அனுபவிக்கவும் நேரிட வாய்ப்பும் உண்டு. இதை அறிந்து, இதை புரிந்து, அதற்கேற்ப இவர்கள் நடந்தால் வெற்றியாளர்கள். இனி
12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, பொய்மையும் வாய்மை இடத்தே வள்ளுவர் சொன்னார். ஒரு நல்ல காரியம், ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காக நடந்ததை அப்படியே சொல்லாமல் சற்று மாற்றி சொல்லி ஒரு நன்மையை நீங்கள் நடத்தும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு வரவேற்பு சகலமும் உண்டு. மறுபாதி தேவையில்லா செலவினங்கள் சுமத்தப்படும். கவனம். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும். கடகராசி அன்பர்களே, நல்ல மதிப்பு உண்டு, லாபம் உண்டு. புத்திசாலித்தனமாக எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து அதை செய்ததால் நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல நாள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது திறமையும் மனிதாபிமானமும் இன்றைய தினம் உங்கள் செயலில் தெரிகிறது. இதன் காரணமாக குடும்பத்தாருக்கு நல்ல சந்தோஷத்தை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் செயல்பட இருக்கும் ஒரு செயலில் எத்துணை கஷ்டங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு புது யோசனை உங்களுக்கு உதயமாகி அதைத்தான் செயல்படுத்த வேண்டும் என்று உள்ளத்தில் ஒரு துடிப்பு அதிகமாகி நீங்கள் செயல்பட்டு நல்ல லாபத்தை, நல்ல பெயரை எடுப்பீர்கள். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஏற்பட்டுவிட்ட ஒரு கஷ்டத்தை உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை நீக்குகின்ற உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பெருமக்கள் ஒரு பழமொழியை சொல்வார்கள், கஷ்டப்படாமல் நன்றாக இருக்க முடியாது என்று. அதன் உண்மையை, அதன் ஆழத்தை நீங்கள் அனுபவபூர்வமாக இன்று உணர்வீர்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு அடைந்த நன்மையை பார்த்து. மகர ராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்து நீங்கள் நினைத்ததை நினைத்தது போலவே நடத்தி முடித்து இந்த பெருமையை பெறுவீர்கள். நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, அருமையான நாள் இந்த நாள். உங்களுடைய முழு முயற்சியை காட்டுகின்றீர்கள். உங்களுடைய முழு திறமையையும் காட்டுகின்றீர்கள். இரண்டும் இணைந்து
சரியான நேரத்தில் செயல்பட்டு நல்ல வெற்றியை காணுகின்றீர்கள். இந்த நாள் உங்களால் எளிதில் மறக்க முடியாத நல்ல நாள். மீனராசி அன்பர்களே, சற்று வினோதமான நாள்தான் இந்த நாள். நமக்கு ஏதேனும் ஒன்று வந்தால் குடும்பத்தார் உதவுவார்கள், அல்லது நண்பர்கள் உதவுவார்கள், சொந்தங்கள் உதவும். முன்பின் அறியாதவர் கூட உங்கள் மீது ஒரு நல்ல எண்ணம் கொண்டு உங்களுக்கு நன்மை செய்வார்களா? கஷ்டகாலத்தில் இன்று செய்கிறார்கள். அப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு வினோதம் இன்று உங்களுக்கு நடக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily. Taste the Daily.